நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/1/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33. திதி இன்று காலை 10:02 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 1:41 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் பிற்பகல் 2:28 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இரவு 9:08 வரை பவகரணம், அதன் பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:32 வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதன் பிறகு நல்ல நேரம் பிற்பகல் 1:41 வரை சித்த யோகம், அதன் பிறகு மந்த யோகம் இருக்கு. அதனால இன்னைக்கு அப்படி ஒன்றும் சுபமான ஒரு இது இல்லை. ஏன்னா யோகம் நல்லா இல்லை. அதனால நல்லது எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 1:41 சித்த யோகம் இருக்கு, அப்ப செஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்பொழுது நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல், அதாவது நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:41 வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் தான். ஆனா வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு. இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு பெருமாளை வைகுண்டத்தில் காண்பது போல் இன்றைய தினம் அந்த வைபவம் நடக்கும். சொர்க்கவாசல் திறக்கின்ற ஒரு நாள் அது. அதனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு நமக்கு மிகவும் சிறப்பை தரும். சரி, வைகுண்ட ஏகாதசினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி ஏன் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதே போல இன்னைக்கு வியாபார ரீதியாக நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், அது கூட 5 லவங்கம் வச்சு அப்படியே பொட்டலமா கட்டி பேக்கெட்ல வச்சு சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு, விரதம் இருந்து வழிபட்டு பெருமாளின் அருள் பெறுவோம். அது எப்படின்றது பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும். கும்பத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான். மீனத்தில் ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். கடகத்தில் அங்கார பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். துளாராசிக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கு. சரி, இப்ப நம்ம சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பு, இப்ப நம்ம மார்கழி மாசத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் நம்ம கொண்டாடப்படுகின்ற ஒரு விழானா அதுவும் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் ஒன்று. இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வைணவர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நாளில் விஷ்ணு பகவானின் பரமபதமான வைகுண்டத்தின் வாயில் திறக்கப்படுவதால் இது சிறப்பாக கருதப்படுகிறது. வைகுண்டம் என்ற சொல்லுக்கு விஷ்ணுவின் இருப்பிடம் என்று பொருள். வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி.
இந்த நாளில் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் அன்று திறக்கப்படுவதால் அதை சிறப்பாக கருதுகின்றனர். அதனால திருமங்கை ஆழ்வார் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தாராம். யாரு? திருமங்கை ஆழ்வார். ஏகாதசி என்ற சொல்லுக்கு 11ஆம் தினம் என்று பொருள். ஞானேந்திரியங்கள், அதாவது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1. 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பது ஏகாதசி விரதம். அதாவது உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி இருப்பதே உண்மையான உபவாசம் ஆகும். இத்தகைய பெருமைக்குரிய மார்கழி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கவாசல் திறக்கிறது. அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு வைகுண்ட ஏகாதசி என்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும். சொர்க்கவாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் பெருகும். 2025 ஏகாதசி ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருப்பதால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி திதிகள் வருகின்றன. அதே போல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதியும் வரும், எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி திதிக்கு தான் வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். 2025ஆம் ஆண்டில் 2 வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன. முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இது கிருத்திகை நட்சத்திரத்தில் வருவதால் கூடுதல் விசேஷம். இது இன்னைக்கு கிருத்திகை வர, அந்த கிருத்திகையோடு இணைந்து இந்த திதி வருவதால் மிக சிறப்பு வாய்ந்தது. 2வது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 31ஆம் தேதி வருகிறது. இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய 2 காதுகளில் இருந்து மதுகைடவர் என்ற 2 அசுரர்கள் தோன்றினார்கள். அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்ற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார். விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள். பகவானே, தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்களாம். எம்பெருமான் தங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல், ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீக்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அசுர சகோதரர்கள். அவர்களை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும். அதனால 16 பேர்களுக்கும் சொந்தக்காரரான விஷ்ணுவை பெருமாள் என்று அழைக்கின்றோம். பெருமாளை வழிபட்டால் நமக்கு 16 விதமான பேர்களும் வந்து சேரும் என்பதில் அனுபவத்தில் காணலாம். அதனால நீங்க இந்த வருடம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் மேற்கொண்டு சிறப்பான பலனை பெறுங்கள். 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரக்கூடியது என்பதால், அதாவது ஏகாதசி விரதமே இல்லாதவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் விரதம் இருந்தால் 3 கோடி ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். 3 கோடி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. அதனால இந்த வருடம் ஏகாதசி அன்று உங்களுடைய விரதம் இருந்தால் பாவங்கள் நீக்கி புண்ணியங்கள் கிடைக்கும். இறைவனை நினைத்து மன ஒருமைப்பாட்டுடன் இருப்பதால் மன அமைதி கிடைக்கும். அதாவது விரதம் எப்படி இருக்கணும்னா, முழு நாள் உணவு உண்ணாமல் இருப்பது வழக்கம். ஆனா பழங்கள், பால் போன்ற எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சில பேருக்கு சுகர் இருக்கோ, பிபி இருக்கோ, அவங்களால தாழ முடியாது.
அதனால பழங்கள் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், சாப்பிடலாம், தப்பு கிடையாது. விஷ்ணு சகஸ்ரநாம நாராயண மந்திரத்தை ஜெபிப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி பெருமாள் கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். வைகுண்ட ஏகாதசி விரத பலன்கள் மிக மிக நன்மையை தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு பெருமாளின் அருளோடு சுக்கிரனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதனால இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்னர் பகல் 10 என்ற 10 நாள் உற்சவம் நடைபெறும் ஸ்ரீரங்கத்தில். அதனால உங்க வீட்டு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கு திறக்கப்படும் சொர்க்கவாசலை அதன் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் பல சிறப்புகள் பெற்ற இந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை மனதார வழிபட்டு நிறைவாக அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழுங்கள். வைகுண்ட ஏகாதசியின் பலன் அதீத பலனை கொடுக்கக்கூடியது. நினைத்ததெல்லாம் நடக்கும், எல்லாவற்றிலும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதனால நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போங்க. இதுக்குன்னு நீங்க ஸ்ரீரங்கம் ஆதி திருவரங்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். நம்ம வகுப்பு போடுறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த வகுப்பு போடுறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது அன்றைய தினம் போட முடியல அப்படின்னு சொன்னால் ஜனவரி 26ஆம் தேதி, அப்படி இல்லைன்னா 25, 26 2 நாளைக்குள்ள போடப்படும். அன்னைக்கு கண்டிப்பாக ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வகுப்பு போடப்படும். அதற்குள் நீங்க பதிவு பண்றவங்க பதிவு பண்ணிக்கலாம். மாந்திரீக தாந்திரிக வகுப்பு இது எழுத படிக்க தெரிந்தால் போதும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட கற்றுக்கொள்ளலாம். இது தவறே கிடையாது. ஏன்னா நம்ம தீங்கு எதுவும் செய்ய போறதில்ல, தீங்கானது எதுவும் சொல்லி கொடுக்க போறதில்ல. ஒரு தற்காப்பு எப்படி நீங்க போயிட்டு ஒரு குங்ஃபு கராத்தா இதெல்லாம் கத்துக்கிறீங்களோ தற்காப்புக்கு, அதே போலதான் இதுவும் ஒரு தற்காப்புக்காக சொல்லி கொடுக்கப்படும். இதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா சம்பாதிக்கலாம். இந்த கோயில்ல குறி சொல்றவங்க அவங்களாம் கூட இதை கத்துக்கலாம், தப்பு கிடையாது. எழுத படிக்க தெரிந்தால் போதும், தமிழ் நல்லா படிக்க தெரிந்தால் போதும். பூஜை முறைகளை நன்றாக கற்றுக்கொண்டு அதன் மூலம் உங்களுக்கு சம்பாதிக்கணும்னு நினைத்தால் சம்பாதிக்கலாம். இல்ல உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னா காப்பாத்திக்கலாம். பண வரவு, லக்ஷ்மி கடாட்சம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் தேவை, பண வரவு தேவை, கடன் தொல்லை தீரணும், நிம்மதியான வாழ்க்கை, கொடுத்த பணம் வரணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? சரி, இப்ப ராசி பலனுக்குள் போகலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும், பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படும், பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு ஏற்படும், குடும்பத்தில் உள்ள மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஆர்வத்தோடு எல்லாம் செய்வார்கள். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாகும், புதிய நபர்களால் அனுபவம் அதிகரிக்கும். இன்னைக்கு மாற்றம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயின் 1ஆம் எண் அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் மேம்படும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தோற்றத்துல ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதை பற்றி எண்ணங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சமூக பணி பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேகமா எதையும் செய்யாதீங்க. விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களும் மாற்றமான சூழல் உண்டாகும். உங்களுடைய செயல்பாட்டில் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயின் 2ஆம் எண் அதிசய பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு
நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கக்கூடிய தருணம் ஏற்படும். வெளியூரில் இருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள், உங்களுக்கு தகவல்கள்லாம் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் மறைமுகமான சில இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும். வழக்கு சார்ந்த விஷயத்துல பொறுமையை கையாளுங்க. இன்னைக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிசயம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்க மகிழ்ச்சியான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரம் இன்னல்கள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்க பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அரசு துறையில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான செயல்பாட்டில் ஆர்வங்கள் ஏற்படும். நிலையான வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே போல கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்கும். நினைத்தது இன்னைக்கு நிறைவேறும். இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 9ஆம் எண் அதிசயம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்கு அனுகூலம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். உல்லாச பயணம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். தன வரவு மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய நாள் கவலைகள்லாம் மறைக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். நீண்ட நாள் சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில வேகமும் விவேகமும் இன்னைக்கு வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்படுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். ஆரோக்கிய செயல்கள்ல கவனம் தேவை. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இன்றைய தினம் பரிசு பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் பொறுமை தேவை. சித்திரை நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. அது சுவாதி நட்சத்திரக்காரர் இன்னைக்கு கவனமா இருக்கணும். எதிர்பார்த்த சில செலவுகள் முன் நெருக்கடிகள் ஏற்படும். சகோதர வழியில அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்துல நிறைய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். வேலை பளு அதிகமா இருக்கும். கவனமா இருங்க. திடீர் செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளால் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். தேவை தேவையில்லை என்று அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்னைக்கு விரயங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதுவே இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்து திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்றாற்போல் உருவாகும். பேச்சு வன்மையால் காரிய சித்தி ஏற்படுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் புரிதலும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பாராட்டு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை
நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்கார புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கலைத்துறையில் ஆதாயம் ஏற்படும். உத்தியோக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்க. எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். வெளியூர் பயணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஒன்றாமை. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்கார தடை தாமதங்கள் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் உருவாகும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான சூழல்களெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே மாதிரி ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயத்துல மனம் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியிலிருந்து கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் நல்ல ஒரு சுகமான ஒரு நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயின் மூன்றாம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்கார எண்ணங்கள்லாம் கைகூடும். திருவோணம் நட்சத்திரக்கார மகிழ்ச்சியான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில ஆதாயம் ஏற்படும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள். புதுவிதமான பொலிவுடன் இன்னைக்கு ஒரு முகத்திலும் சரி, ஒரு உடல்லையும் சரி, ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி கணிதம் கட்டுரை சார்ந்த துறையில புதிய வாய்ப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படும். வியாபாரம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமை நசுனி இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர் மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கற்பனை தொடர்பான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள். மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிசய பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.